வராகிய கும்பிட்டா கோடி கோடியா பணம் கிடைக்குமான்னு கிடைக்காது. அதான் உண்மை. அப்படி ஒருத்தங்க சொல்றாங்கன்னா, அது ஒரு தவறான ஒரு விஷயம். வராகிய கும்பிட்டா உன் வாழ்க்கையில இருக்க பிரச்சனை நீங்கும். உன்னோட வாழ்க்கை செழிப்பமா இருக்கும். வராகி நீ கும்பிடணும், அவளை பத்தியான செய்திகள் உன்னோட காதுக்கு வருது அப்படின்னாவே, அங்கேருந்து உன்னோட வாழ்க்கை மாற்றத்துக்கு உண்டாக ஆரம்பிக்கும். வராகி கும்பிட்டாக்க உன்னோட தொழிலில் இருக்க தடைகள், பிரச்சனைகள், அது இல்லாமல் இந்த செய்வினை கோளாறு மற்ற என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த தடைகள் நீ அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான வழி பிறக்கும். வராகியை கும்பிட்டா வீட்டில் சண்டை சச்சரவு நடக்குமான்னு கேட்டால் நடந்தே தீரும். அது மாற்றமே இருக்காது. நீங்கள் வராகியை கும்பிட்டிங்கன்னா பிரச்சனை வருமானம் பிரச்சனை வந்தே தீரும். ஏன் அப்படின்னாக்கா, நீ என்ன நடந்தாலும் உன்னை வராகி கைவிட மாட்டார். நீ கும்பிட ஆரம்பிச்சின்னா உன்னை கைவிட மாட்டார். அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் அதோட முடிஞ்சு போயிடும், மண்ணோட மண்ணாக போயிடும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அந்த பிரச்சனைங்கிறது உன் லைஃப்பில் எக்கான கூட திரும்ப வரவே வராது. இறை தேடி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வாராகி அம்மன் ரொம்பவே பிரபலமாயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ வாராகி அம்மன்னா யார், இவங்களுடைய வரலாறு என்ன, இதை பற்றியெல்லாம் நமக்கு விளக்கமாக சொல்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்காரு வாராகி சித்தர் அவர்கள். அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். ஆன்மீக நாடு அனைத்து அன்பர்களுக்கும் வராகி அன்னை ஆசைப்படுத்த மாட்டோம். வணக்கம். வாராகி அம்மனை கும்பிட்டா கோடி கோடியாக பணம் கொட்டுன்றாங்களே, அது எப்படி சார்? இப்போது வாராகி அம்மா கும்பிட்டாக்கா கோடி கோடியாக பணம் கொட்டும், எல்லாம் கோடி கோடியாக பணம் வரும், நீங்கள் செல்வந்தர் ஆகிடலாம், கோடீஸ்வரர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறைய வீடியோக்கள் நம்ம டிவோட்டிஸ் எல்லாம் நிறைய எனக்கு அனுப்புவாங்க. அந்த மாதிரி இந்த கோயில் போனால் கோடி கோடியாக பணம் கொட்டுமாமே, கோடி கோடியாக பணம் வருமாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ வராகி அம்மனை கும்பிட்டா கோடி கோடியாக பணம் கிடைக்குமான்னு கேட்டாக்கா கிடையாது. அது கிடைக்காது. அதுதான் உண்மை. இன்னொன்று என்னென்னா, எந்த தெய்வமும் வந்து பணத்துக்காக நிற்கிறதே கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சில பேர் வந்து அதாவது தன்னை பெருமைப்படுத்திக்கிறோ இல்லைன்னா ஒரு விஷயத்தை கொண்டு சேர்க்கறதுக்கு அதை எளிமையாக இன்றைக்கி ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்கான்னா அவனை கொண்டு இதை இவங்களை கும்பிட்டா உனக்கு கோடி கோடியாக பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது, அவன் என்ன பண்ணுவோம், இதை வந்து இது பண்ணலாமே, இங்கே வந்து கும்பிட்டா நமக்கு கோடி கோடியாக பணம் கிடைக்குமே, அப்படி கிடையாது. அதெல்லாம் ஒரு தவறான, அது ஒரு குதர்க்கமான ஒரு விஷயம். வராகியை கும்பிட்டா கோடி கோடியாக பணம் கிடைக்குமானா கிடைக்காது. அதான் உண்மை. அப்படி ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா அது ஒரு தவறான ஒரு விஷயம். வராகியை கும்பிட்டா உன் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனை நீங்கும். உன்னோட வாழ்க்கை செழிப்பமாக இருக்கும். இப்போது நீங்கள் யார் என்ன வேணாலும் சொல்லலாம். ரோட்டில் இந்த செருப்பு தைக்கிறவர், அவருக்கு அதுதான் தெய்வம். அம்பானிக்கு அவர் செய்கிற தொழில் தெய்வம். இது எல்லாத்துலேயும் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு அந்த வருமானத்துக்கு என்ன ஆதாயம், அடுத்த கட்டத்துக்கு என்ன போகிறதுக்கு அவங்க வழி, ஒவ்வொருத்தரும் தான் செய்கிற தொழிலில் மேன்மை அடைகிறதுக்கு வராகி உறுதுணையாக இருப்பாள். நீங்கள் இதை விட்டுட்டு சும்மா கோடி கோடியாக பணம் என்ன நம்ம நோட்டை அச்சடிக்க முடியும், நம்ம இதில் தான் இருக்கணும், நோட்டை அடிச்சுன்னா நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து தான் இது வரணும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் குறிப்பிட்டேன், வராகி யார் கும்பிட முடியும், அவனோட வாழ்க்கையில் பாக்கியம் கிடைச்சவன் தான் வராகி கும்பிடணும். வராகி நீ கும்பிடணும், அவளை பற்றியான செய்திகள் உன்னோட காதுக்கு வருது அப்படின்னாவே அங்கேருந்து உன்னோட வாழ்க்கை மாற்றத்துக்கு உண்டாக ஆரம்பிக்குது. அதனால் நீ வராகி கும்பிட்டாக்க உன்னோட தொழிலில் இருக்க தடைகள், பிரச்சனைகள், அது இல்லாமல் இந்த செய்வினை கோளாறு மற்ற என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த தடைகள் நீ அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான வழி பிறக்கும். அதுலேருந்து உன்னோட தொழில் நல்லா இருந்தாவே, வருமானம் அதிகமானாவே நீ கோடீஸ்வரன் தானே. அதுக்கு மேலே என்ன இருக்குது? சாமிகிட்ட போய் தான் நம்ம கோடி கோடியாக பணம். எந்த சாமியும் பணம் தருவது இல்லை. தான் செய்யும் தொழிலில் தன்னோட பக்தன் நல்லா இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதைத்தான், அந்த அருள் கிடைச்சதை தான் கடவுள் கொடுக்குது. ஒரு தெய்வங்களுக்கும் ஒரு கிழமை வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி வாராகி அம்மனுக்கு எந்த கிழமையில் கும்பிட்டா உகந்த நாள் சார்? இப்போது எல்லா தெய்வத்துக்கும் இப்போ சிவனுக்கான ஒரு நாள், கிருஷ்ணருக்கான ஒரு நாள், கோகுலாஷ்டமி, அந்த மாதிரி சிவராத்திரி, அப்புறம் முருகனுக்கு தைப்பூசம், இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு நாள் வச்சுருக்காங்க. இப்போ அதே மாதிரி வராகி எந்த நாளில் கும்பிட்டா, இப்போ அஷ்டமியில் கும்பிடலாம், தேய்பிரையில் நீங்கள் கும்பிடுங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் சொல்கிறாங்க. என்னோட கருத்து என்னென்னா, எல்லா நாளும் எனக்கு அஷ்டமி தான், எல்லா நாளும் எனக்கு வந்து நம்ம வராகி கும்பிட்ற எல்லா அதுக்குண்டான ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து இப்போ எங்கள் அமாவாசையில் தான் நான் கும்பிடணும், இல்லை பௌர்ணமியில் தான் கும்பிடணும், அஷ்டமியில் தான் கும்பிடணும் அப்படின்லாம் நீங்கள் எந்த ஒரு இதுவும் வராகிக்கு நீங்கள் கோடு போட்டெல்லாம் நீங்கள் வாழவே வேண்டாம். தினமும் அதிகாலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் விளக்கேற்றி அவளை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிங்கனாவே எல்லா நாளும் நீங்கள் அந்த முக்கியமான நாளாக நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அந்த நாள் தான் எல்லா நாளும். இப்போ நான் தினமும் காலையிலையும் சரி மாலையிலையும் சரி அவளுக்கு விளக்கேற்றி நான் கும்பிட்றேன். எல்லா நாளும் எனக்கு அமாவாசை தான், எல்லா நாளும் எனக்கு பௌர்ணமி தான், எல்லா நாளும் விசேஷமான நாள் தான்.
அதனால் நீங்கள் இந்த நாள் தான் நீங்கள் போய் கும்பிட்டா தான், வெள்ளிக்கிழமை கும்பிட்டா தான் எனக்கு சிறப்பான பலன் கிடைக்கும், இல்லை எனக்கு செவ்வாய்க்கிழமை கும்பிட்டா தான் சிறப்பான பலன், புதன்கிழமை கும்பிட்டா எந்த ஒரு காரியத்தையும் நான் ஒரே ஒரு அந்த வராகி எப்படி கும்பலாங்கிற அந்த விஷயத்துக்குள்ள வேணால் நான் டைரெக்டாக வேணா போகிறேன். இப்போது நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்துச்சு வீட்டில் வராகி படம் இருந்தால் வீட்டில் வராகி படத்தை வச்சு அதுக்கு ஒரு தீபம் ஏற்றுங்க. தீபம்னா நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு மற்ற தெய்வத்துக்கு நீங்கள் ஏற்றுற இதெல்லாம் நீங்கள் வேறு. வராகிக்குன்னு தனியாக ஒரு விளக்கு ஏற்றுங்க. அதுவும் எண்ணெய் அப்படின்னாக்கா சுத்தமான தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய்னா அதுவும் செக்கில் ஆட்டின ஆயில். இன்றைக்கி எண்ணெய்கள் என்ன மாதிரியான கலப்படத்தில் கிடைக்குதுங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த செக்கில் ஆட்டின எண்ணெயில் நீங்கள் அவளுக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் விளக்கேற்றுங்க. விளக்கேற்றிட்டு நீங்கள் இதை நீங்கள் ஒரு 42 நாள் கன்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் அதை கன்டினியூ பண்ணிங்கன்னா அது வருஷம் ஃபுல்லாக உங்களை கன்டினியூ பண்ண வச்சிரும். உங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை ஒரு 11 நாள் நீங்கள் கன்டினியூ பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் தான் சொல்லுங்கள் இப்போ குறிப்பிட்ட ஒவ்வொரு நாளும் இந்த நாள்லாம் நான் அந்த கிருத்திகை, அஷ்டமி, நவமி, தசமி இதெல்லாம் எதுவும் நான் பார்க்குறது கிடையாது. எல்லா நாளும் எனக்கு ஒரு நாள் தான். அதை வராகி கும்பிட ஆரம்பிச்சவங்க வராகியோட பக்தனுக்கு வராகியோட உபாசனுக்கு தெரியும் அந்த நாள் எப்படி இருக்கும். வராகியை கும்பிட்டாக்கா எந்த மாதிரி இருக்குங்கிறது தெரியும். அதனால் அந்த நாள் கிழமைங்கிறது வராகிட்டையெல்லாம் ஈடுபடாது. அவ்வளோ டெய்லி காலையில் நீங்கள் கும்பிடுங்க. உங்கள் வாழ்க்கைங்கிறது மாற்றம் நிச்சயம். அழகாக சொன்னீங்க. அதே மாதிரி வராகி அம்மனுக்குன்னு வழிபாட்டு முறைகள்னு தனியாக இருக்கா? விரதங்கள் இந்த மாதிரி? இல்லைம்மா, வராகியை யார் கும்பிடலாம் யார் கும்பிடக்கூடாது அப்படின்னு வேணால் நீங்கள் வராகிக்கு வழிபாடு இருக்கணுமா இல்லை இப்படி தான் வழிபாடு செய்யணுமாங்கிறது அந்த ஐயப்பாடு இன்றைக்கி பல பேருக்கு இருக்குது. இப்போ பொதுவாக இருக்கிற என்ன இதோ அதை நான் தெளிவுபடுத்துகிறேன். இப்போ வராகியை வீட்டில் வச்சு வணங்கலாமா அப்படிங்கிறது பலருக்கும் ஒரு ஐயப்பாடு இருக்குது. நான் வீட்டில் வச்சு வணங்கலாமா, வராகியை வீட்டில் வச்சு வணங்கலாமான்னு கேட்டாக்கா வணங்கலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இன்னொன்று அதுக்குள்ளேயே இன்னொரு துணை கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, வராகி வீட்டில் வச்சு வணங்கினாக்கா வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட வர டிவோட்டிஸ் பக்த கொடிகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, வராகி கும்பிட ஆரம்பிச்ச சாமி அதுக்கப்புறம் பார்த்தா ஒரே பிரச்சனையாக இருக்குது, வீட்டில் சண்டை சச்சரவாக இருக்குது, நான் அதுக்கப்புறம் கொண்டு போய் கோயிலில் வச்சுட்டேன் இல்லை ஆற்றுல விட்டேன் அப்படிமா. அது ஒரு மனத்தானமான ஒரு விஷயம். நீங்கள் வராகியை கும்பிட்டா வீட்டில் சண்டை சச்சரவு நடக்குமான்னு கேட்டால் நடந்தே தீரும். அது மாற்றமே இருக்காது. நீங்கள் வராகியை கும்பிட்டிங்கன்னா பிரச்சனை வருமானம் பிரச்சனை வந்தே தீரும். ஏன் அப்படின்னாக்கா உங்களை சுற்றி இப்போ ஒரு கடைக்காரன் உங்களை கழுத்தை நெரிப்பான் காசு கொடுத்துட்டு, இல்லை மற்ற விஷயத்துக்கு ஒரு நீங்கள் சுற்றி 1008 பிரச்சனை இங்கே ஒவ்வொருத்தரும் சம்பாதிச்சு இந்த பிரச்சனையெல்லாம் கழுத்தை நெரிச்சிட்டு வேறு வழியே இல்லாமல் சில பேர்லாம் விளிம்பில் நிற்பாங்க. இப்போது நான் நிறைய பேருக்கு ஒருத்தர் வந்து நான் இன்றைக்கி என்னை அடிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், இல்லை நான் வந்து பிரச்சனை பண்ணுறேன்னுக்கேன், இல்லை ஒருத்தர் வந்து என்னை அவமானப்படுத்துகிறேன்னு சொல்லியிருக்கேன், இன்னும் ஒரு தகாத உறவு கணவன் மனைவி பிரச்சனை, இப்படி எல்லா பிரச்சனையும் இருக்கும். இவங்க சம்மந்தப்பட்டவங்க இந்த வராகிக்கு விளக்கேற்றி நான் சாமி கும்பிட ஆரம்பித்தாக்கா என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த சுற்றி இருக்கிற பிரச்சனையெல்லாம் பூதகரமாக ஆகும். பூதகரமாக ஆச்சுன்னா அதோட அந்த பிரச்சனை என்ன ஆகும்னா நீ ஃபேஸ் பண்ணு. நீ என்ன நடந்தாலும் உன்னை வராகி கைவிட மாட்டா. நீ கும்பிட ஆரம்பிச்சின்னா உன்னை கைவிட மாட்டா. அந்த பிரச்சனையை ஒன்றும் இல்லாமல் அதோட முடிஞ்சு போயிடும், மண்ணோட மண்ணாக போயிடும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அந்த பிரச்சனைங்கிறது உன் லைஃப்பில் எக்கான கூட திரும்ப வரவே வராது. அதனால தான் அந்த பிரச்சனை வாழ்க்கை நான் எல்லாரும் என்னோட டிவைடர்ஸ்க்கு நான் சொல்கிறேன், முதல் என்ன பிரச்சனை வருதா பிரச்சனையை ஃபேஸ் பண்ணு, அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சுவிடும். அது என்ன பிரச்சனையாக இருந்தால் பார்த்துக்கலாம். உனக்கு பின்னாடி மாபெரும் சக்தி இருக்குது, அதை மீறி யாரும் ஒன்றும் பண்ணவும் முடியாது, ஒன்றும் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் நீ வராகியை கும்பிட்டாக்கா பிரச்சனை வரும்னா பிரச்சனை வரும், அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிடுமா அதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கைங்கிறது வேற ஒரு கட்டத்தை நோக்கி போகும். பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு லைஃபுக்கு கொண்டு போவாள். அதனால தான் நான் சொல்கிறேன், மறுபடியும் நான் சொல்கிறேன், பிரச்சனை வந்தால் தைரியமாக ஃபேஸ் பண்ணு, அதை வராகி பார்த்துக்குவோம். இப்போ நிறைய பக்தர்களுடைய வாழ்க்கையில் வந்து வாராகி அம்மன் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. உங்களை தேடி வர வாராகி அம்மனுடைய பக்தர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க சார்? இப்போது என்ன தேடி வரவங்க பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப படாத பாடுபட்டு வாழ்க்கையில் சில பேர் இந்த கழுத்தில் கத்தி இருக்கும்போது தான் வரும் அந்த இக்கட்டான சூழ்நிலை. இப்போ என்னை தேடி யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தாக்கா வாழ்க்கையில் இந்த செய்வினையால் மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா. சில குடும்பங்கள்லாம் என்னதான் சம்பாதிச்சாலும் ஒரு பணமும் தங்காது. இன்னொன்று என்னென்னா கோடி கோடியாக சம்பாதிப்பாங்க, குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. இல்லை ரொம்ப சம்பாத்தியம் எல்லாம் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்ன சம்பாதிச்சாலும் ஹாஸ்பிட்டல் செலவு இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன நடக்கும் அப்படின்னாக்கா அவங்களோட உடல்நிலை பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறத உணர்வாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் போய் மெடிக்கல் செக்கப் எல்லாம் இது பண்ணி பார்த்தாலும் ஆனால் ஒன்றும் இல்லை நார்மலாக தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லாம் ரிப்போர்ட் வரும். இங்கே வீட்டுக்கு வந்து மறுபடியும் சொந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனை அது இல்லாமல் பெண்களுக்கான அந்த மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் அது ஒரு சில விஷயத்தை இங்கே பிளாக் மேஜிக்கில் அது ஒரு சில விஷயத்தை தெரியப்படுத்தும். அது பலருக்கு இங்கே புரிகிறது இல்லை. அது ஒரு சில விஷயம். இந்த மாதிரி மாந்திரிகத்தாலையும் குடும்ப பிரச்சனையாலையும் வறுமையாலையும்
பாதிக்கப்பட்டவங்க தான் என்கிட்ட வருவாங்க. முதன்மையாக வர்றது யாருன்னு பார்த்தாக்கா இந்த பிளாக் மேஜிக் மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டோம். என்னை முடக்கிட்டாங்க, இல்லை எனக்கு நோய் வந்து இந்த மாதிரி நான் படுத்திருக்கேன், என்னோட என்னால் மீளவே முடியலை, என்னோட சொத்தை விற்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க அப்புறம் அதுக்கப்புறம் யார் வருவான்னு பார்த்தாக்கா இந்த பிரிந்த கணவன் மனைவி, அவங்கள யாரும் சேரவே முடியல, டைவர்ஸ் ஆனவங்கள கூட நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். பிரிந்த கணவன் மனைவி தான் இங்கே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அந்த கணவன் மனைவி உறவுங்கிறது ஒரு கல்யாணமான ஒரு நாள்ல இருந்து 3வது மாதத்துக்குள்ளே பிரிஞ்சிருது. இப்போ பிரிந்த கணவன் மனைவி அவங்க தான் மெயினாக வருவாங்க. அப்புறம் தொழில் சார்ந்து அரசியல்வாதிகள், சினிமா துறையில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வருவாங்க. அவங்கவுங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களோட பிரச்சனை வரும். பிரச்சனையும் வீரியம் ரொம்ப அதிகமாக முத்தி போனவங்க தான் என்கிட்ட வருவாங்க. அதுக்கு உண்டான சொல்யூஷனை நம்ம கொடுத்துருக்கோம். ரொம்ப அழகா வாராகி அம்மன் யாரு, அவங்களுடைய வரலாறு என்ன, எப்படியெல்லாம் அவங்கள வழிபடணும்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்க கூட உங்களுடைய நேரத்தை பகிர்ந்துக்கிட்டதுக்கு. நன்றி.